கடந்த 2019ஆம் ஆண்டு கானூர் கிராமத்தில் 2019 பனை விதைகளோடு தொடங்கப்பட்ட இந்த பனை பயணம் இன்று தமிழகம் முழுவதும் 1 கோடி பனை விதைகளை நெடும் பணியை தொடங்கியிருக்கிறோம். இதற்கு நமது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் மிக உறுதுணையாக இருந்து இந்த பணியை சீரும் சிறப்புமாக கவனித்து வருகிறார்கள். கடந்த ஆண்டு தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு அமெரிக்காவில் பயணத்தில் இருந்தபோது அவர்கள் இந்த பனை பயணத்தை ஒகேனக்கல்லிருந்து பூம்புகார் வரை நடத்திய அந்த பனை பயணத்தை அமெரிக்காவில் இருந்து கொண்டு இந்த பனை எப்படி நடக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ கேட்ட நேரம் நாங்கள் தொடங்கின நேரம் ஒகேனக்கல்லில் காலை 9 மணி, அவங்க இருந்த நேரம் நள்ளிரவு நேரம். அந்த நேரத்தில் கூட இந்த பனை பயணம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, பனை நட்டாச்சா, யார் யார் வந்திருக்காங்கன்ட்டு கேட்டுட்டு என்கிட்ட பேசிவிட்டு அந்த கலெக்டர்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு கொடுத்து கலெக்டர்கிட்ட பேசினாங்க. இன்றைக்கி அந்த பனை விதைகள் எல்லாம் இன்றைக்கி பனங்கன்றுகளாக வளர்ந்து நிற்கிது. அதே போல் 2023ஆம் ஆண்டு கிழக்கு கடற்கரையில் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை மாவட்டங்கள் முழுவதும் 14 மாவட்டங்களில் 1076 கிலோமீட்டர் தொலைவிற்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் பனை விதைகளை நட்டோம். அதெல்லாம் இந்த மாணவர்களோட பங்களிப்போடு நடந்தது. இதற்கு நான் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் சென்னையில் பணிபுரிகிறேன். பணிபுரிந்துக்கிட்டே எப்படி நீங்கள் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுப்பணியில் ஒரு 3 மாதம் மாற்றுப்பணியாக ஒரு உத்தரவை போட்டு இந்த பணியை கவனிங்கன்னு அண்ணா அவர்கள் கொடுத்தாங்க. இதனால தான் இந்த பணியை முழுமையாக கவனிக்க முடிஞ்சிச்சு. அது இந்த ஆண்டும் அதே போல் தொடர்ந்து நம்ம மாவட்டத்தில் திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 1694 ஊராட்சிகளில் 6000 பனை வீதம் விதைச்சா 1,64,64,000 பனை விதைகள் நடப்படலாம்னு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்ட்ட சொன்னோம். ஜூன் மாதம் 7ஆம் தேதி இந்த பனை பயணத்தை நீடாமங்கலத்தில் 3ஆறு தளவில் தொடங்கும்போது கலெக்டர் சார் சொன்னாங்க 25 லட்சம் பனை விதைகளை இந்த கிரீனிடா சுற்றுச்சூழல் அமைப்புக்கு வழங்குவோன்னு சொன்னாங்க. நாங்கள் கூட 25 லட்சம் பனை விதை எப்படி தரப்போகிறாங்கன்ட்டு நினச்சோம். ஆனால் கலெக்டர் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் வரும்போது 5 பனை விதைகளோடு வரணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. இன்றைக்கி லட்சக்கணக்கான பனை விதைகள் பள்ளிகளில் இருக்குது. அந்த பனை விதைகளை லாரிகள் மூலம் போய் சென்று நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த பனை விதைகள் தான் இங்கே நட்டுருக்கோம். இங்கே கிடக்கிற பனை விதைகள்லாம் கலெக்டர் சார் மூலமாக வந்தது. இதை ஒவ்வொரு நாளும் அவங்களோட முகநூல் பக்கத்தில் எக்ஸ் தளத்தில் அமைச்சர் அவர்கள் இதை போட்டு உலகம் முழுவதும் அதை சென்றடைய வச்சாங்க. இன்றைக்கி மாணவர்களும் பெற்றோர்கள் பெரிய அளவில் இதில் பங்கெடுத்திருக்காங்க. மாணவர்கள்ட்ட 5 விதை சொன்னால் பெற்றோர்கள் 500 விதையை கொண்டாந்து கொடுத்தாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற தென்கரவயல் பள்ளியோட தலைமை ஆசிரியர் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க 8500 பனை விதைகளை சேகரித்து கொடுத்தாங்க. எல்லாம் சின்ன சின்ன பையன்களாக இருக்காங்க. அவங்கெல்லாம் பனை மரத்தில் போய் பனை விதையை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பனை நிறைய பேர், ஆனால் இதுலேயும் ஒரு தவறுன்னு இருக்குது. ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியர் இந்த கூடாக இருக்கும்ல, அந்த பனை விதையை சேகரிச்சு, ஆனால் அவங்களுக்கு அது தப்பாக சொல்லலை, பனையை பற்றி அவங்களுக்கு தெரியலை. அந்த பனையை பற்றி தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் நடத்தி மாணவர்கள் பேரெண்ணிக்கையில் இங்கே வர வச்சுருக்குறோம். இவர்களுக்கு எங்களோட பணியில் கடந்த ஆண்டு சிப்காட் தளத்தில் சிப்காட் வளாகங்களில் 1 லட்சம் பனை விதைகளை விதைக்கணும்னு அண்ணன் சொன்னாங்க. உடனடியாக மன்னார்குடியில் இருந்து ஒரு டீம் அழைச்சிட்டு போய் அங்கே தங்கியிருந்து 20 சிப்காட் வளாகங்களில் 1 லட்சம் பனை விதைகளை எண்ணி 1 லட்சம் பனை விதைகளை எண்ணி விதைச்சோம். 1 லட்சம் பனை விதைகளை நீங்கள் படம் கன்றுகளாக இருக்குது. அதற்கு முழு முதற் காரணம் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தான். என்ன அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கும் தொழில்துறைக்கும் என்ன சம்மந்தம்னு சில பேர் கேட்குறாங்க. சுற்றுச்சூழலில் முழுமையாக அதை கடைப்பிடிக்க அந்த தொழில்துறையில் கடைப்பிடிக்கிறாங்கன்னா அண்ணன் அவர்கள் தான். இன்றைக்கி எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் சென்னையில் ஓடுது அப்படின்னா முதல்வரோட சொல்லி இன்றைக்கி எலக்ட்ரிக் பஸ் கொண்டு வந்தது அண்ணன் அவர்கள் தான். இதெல்லாம் நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது. அந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வரமாட்டேங்குது. நம்ம ஊடகங்களும் நிறைய என்னென்னா கெட்ட செய்திகளை அதெல்லாம் முன்னிலைப்படுத்தி பெருசாக போடுறாங்க. இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் வெளியில் கொண்டு வரணும். அது இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கிறேன். நிறைய செய்திகள் என்னென்னா தவறான செய்திகளை வர்றதுனால என்ன ஆகுதுன்னா இது கெட்ட சம்பிரதாயம், இது கெட்ட பள்ளியில் கூட அப்படி தான் ஏதாவது தவறு நடந்தால் அது பெருசாக எடுத்து எல்லா டிவிலையும் வருது. இங்கே இந்த தென்கரவயல் பள்ளியை போய் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளிக்கு ஈக்குவலான ஒரு பள்ளியாக இங்கே இருக்குது. அதுக்கு கூட அங்கே குடிநீருக்கு ஒரு பம்பு செட்டு போடணும்னு அவங்க சொல்லும் போது தென்கரவயல்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு பள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அண்ணன் உடனே கோச்சிக்கிட்டாங்க. எங்கள் தொகுதியில் தெங்கரவயல்னு ஒரு ஸ்கூல் இருக்குன்னு என்கிட்ட எப்படி சொல்கிறீங்க, எனக்கு எல்லா ஊரும் தெரியும் எனக்கு, அதனால் தெங்கரவயல்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த பள்ளியில் மாணவர்களுக்கு
குடிநீர் கிடச்சிருக்குன்னா தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தான். இது மாதிரி என்னட்ட இதெல்லாம் வெளியில் தெரியாது, இதெல்லாம் அவங்கள்ட்ட சொன்னேன். இதை வந்து செஞ்சாங்க அண்ணன், அது சமூக வலைதளத்தில் போடுங்க. இன்றைக்கி சமூக வலைதளம் தான் பெரிய அளவில் பங்கு வகிக்குது. ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே சமூக வலைதளமாக இருக்குது. இப்போ நேபாளத்துலலாம் பார்த்திங்கன்னா சமூக வலைதளத்தினால பெரிய அந்த அரசுவே ஆபத்தான இருக்குது. அதனால் நல்ல செய்திகளை சமூக வலைதளம் மூலம் பரப்புங்க. மாணவர்கள் பனை விதைகளை இங்கே தொட்டிருக்காங்க. மாணவர்களுக்கு நான் ஒரு லட்சுமாங்குடி பள்ளி இங்கே வந்திருக்காங்க, ஜூனியர் கிரீன்டா ஜூனியர் கிளப் அங்கே இருக்குது. அந்த மாணவரை எடுத்து போட்டிருந்தோம் ஒரு பதிவில். அண்ணன் அவர்கள் அவங்க வலைதளத்தில் எடுத்து போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்துட்டு தான் இன்றைக்கி பனை விதைகளை மாணவர்களும் ஆசிரியர்களும் போட்டி போட்டுக்கொண்டு பனை விதைகளை தாட்டியிருக்காங்க. இந்த பனை விதைலாம் நாங்கள் எப்படி நடப்போகிறோங்கிறது தான் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. பனை விதை கேட்டோம், ஆனால் நாங்கள் இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கல. 25 லட்சம் பனை விதைகளும் இன்றைக்கி எல்லா பள்ளிகளும் 278 பள்ளிகளில் இருக்குது. அந்த பனை விதைகளை லாரிகள் மூலமாக இந்த ஓட்டு பெட்டியெல்லாம் எடுக்க போவாங்கள்ல, லாரி அனுப்பிச்சு, அது மாதிரி நாங்கள் பனை விதையை போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பள்ளிகளாக போய். ஆனால் எங்களால் கவர் பண்ண முடியல. இந்த விழாவுக்கு பிறகு ஒவ்வொரு பள்ளியிலேருந்து எடுத்து பண்ணதான் நம்ம திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்ததை பார்த்துக்கிட்டு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இதே போல் பள்ளிகளில் பனை விதை ஃபோனாக வந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் பள்ளியில் 1000 வச்சுருக்கோம், எங்கள் பள்ளியில் 5000 வச்சுருக்கோம், எங்கள் பள்ளியில் 550 பனை விதை இருக்குது, அதை வந்து எடுக்க எப்போ வருவீங்கன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி பனை குறித்த விழிப்புணர்வு எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும், பெற்றோர்கள்ட்டையும், ஆசிரியர்கள்ட்டையும், மாணவர்கள்ட்டையும் ஏற்பட்டதுக்கு காரணம் நம்ம தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இது வந்து அவர்களோட பேச்சை கேட்க தான் நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம். அவர்கள் எங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான அமைச்சர். நம்ம மனசுக்கு வந்து பிடிச்சோம்னா எப்படின்னா, நம்ம ஒளியை விட வேகம் வந்து இது நம்ம மனசுக்கு உண்டு. இது 2019 அண்ணன் வந்து கானூரில் ஒரு 10 பனை குளத்தில் நட்டு தொடக்கி வச்சாங்க. அன்னைக்கு வந்து ஒரு ஃப்ளைட்டில் தனியாக இதுக்காக இந்த நிகழ்ச்சிக்காக வந்தாங்க. இன்றைக்கும் அதே போல் சென்னையிலேருந்து வேறு எந்த ஒரு நிகழ்வும் இல்லை, தொடர்ச்சியாக 3 நாட்கள். இல்லைண்ணா, இதுவும் தெரியணும் மாணவர்களுக்கு. பனை விதை வந்து எப்படின்னா, 1 ஏக்கர் கரும்பு சாகுபடி பண்ணி கிடைக்கக்கூடிய சுகர் வந்து ஒரு 10 பனை மரத்துலேருந்து கிடைக்கும். அதுமாரி கருப்பட்டி, இது நம்ம பனங்கிழங்கு இதெல்லாம் பயன்படுத்தினா நம்ம பகுதியில் டெல்டாவில் வந்து இந்த பனை மரங்கள் வயல்களில் இருக்கிறத ஒரு சுமையான விவசாயிகள்லாம் நினைக்கிறாங்க. அதை மாற்றி அமைக்கிறதுக்கு அண்ணன் அவர்கள் திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. சுல்தான் இஸ்மாயில் சார்ட்ட கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அந்த ஆவின் பாயிண்டில் எப்படி ஆவின் பொருட்கள்லாம் வைக்கிறது மாதிரி பனைக்கு ஒரு பால்ம் ட்ரீஸ் ஆவின் பாயிண்ட் ஒன்று வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அண்ணன் அவர்கள் இந்த நேரத்தில் செய்து கொடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்.